வணக்கங்க. வெல்கம் டு ஜெனிஸ் ஃபேமிலிங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டவ்வில் இருக்க பர்னரை எப்படி க்ளீன் பண்ணுறது. பாருங்களேன், என்னோடய ஸ்டவ் பர்னர் இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. நான் எப்படி க்ளீன் பண்ணேன், எப்படி என்னோடய ஸ்டவ் கடைசியில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, எங்கிட்ட இருந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பர்னரை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி இருக்குல்ல, டேமரின் தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றி சோப் பண்ணி வச்சுட்டேன். ஏன் டேமரின் யூஸ் பண்ணேன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற செம்பு பாத்திரத்தையெல்லாம் டேமரின் போட்டு கழுவுவோம்ல, புளி போட்டு கழுவுவோம். ஸோ அதனால் நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். சரி, அடுத்த நாள் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பாருங்களேன் எப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக அந்த லெமன் நான் யூஸ் பண்ணாத வச்சுருந்த லெமன் வேஸ்ட்டாக போகுதுன்னு தூக்கி போட மனசு இல்லாமல் இப்படி நான் பண்ணேன். கடைசியில் பாருங்களேன், எனக்கு புதுசான பர்னர் எப்படி கிடச்சிருச்சுன்னு. சூப்பராக ஆயிடுச்சு. இருங்க, இந்த பர்னரை நான் என்னோடய ஸ்டவ்வில் போட்டு காமிக்கிறேன் எப்படி என் ஸ்டவ் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் இப்படி இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்களும் பாருங்களேன் என் ஸ்டவ் எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படியே புதுசு மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.